ஹலோ. போட்டோவை பாத்தியா? பார்த்தேன். எப்போ எடுத்த? எப்போ எடுத்தன்றது முக்கியம் இல்லை, எப்படி எடுத்திருக்க. சூப்பர் போட்டோகிராஃபி. கோல்டு மெடல் கொடுக்கலாம். கோல்டு மெடல் எல்லாம் வேணாம். பின்ன காசு கொடு போதும். காசா? ஆமா. எதுக்கு காசு? நீ இப்படி கையில பாட்டிலோட தண்ணி அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுற விஷயத்த வெளியே சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? உங்க குடும்ப மானம் போகும். அப்புறம் உன் வீட்டுக்காரரு உன்னை அடிச்சு வெளியே துரத்திடுவாரு. ஓஹோ. அப்புறம் நம்ம மகாராணி போல வாழ்ந்திருந்த வாழ்க்கைய ஒரு சாதாரண பையன் எடுத்த வீடியோவால நாசமாயிடுச்சேன்னு வருத்தப்பட வேண்டியது வரும். அதனால நான் கேட்கிற காசை கொடுத்துடு. ஏண்டா, ஏன் வீடு, ஏன் கட்டில், ஏன் காசால நான் வாங்கின விஸ்கி பாட்டில், நான் குடிக்கிற கிளாஸ், ஏன் வீட்டு கிளாஸ், நான் ஆடிக்கிட்டே குடிக்கிறேன் இல்ல படுத்துக்கிட்டே குடிக்கிறேன், உனக்கு என்ன? உனக்கு ஏண்டா நான் காசு கொடுக்கணும்? அப்படின்னா இந்த விஷயத்த உன் வீட்டுக்காரர்கிட்ட காட்டட்டுமா? தாராளமா காட்டு. போடா டாய். ஹலோ. இவன் கிட்ட பேசி என் மேக்கப் எல்லாம் கலைஞ்சிடுச்சு. கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. ஹலோ சார். வாங்க உட்காருங்க. கார் வெளியில இருக்கு. ரக்ஷிதா வீட்டில் தான் இருக்காளா? ஆமா, மேல ரூம்ல இருக்கா. ஏன்? அவ இருக்கும்போது நாம பேசிக்க வேண்டாம், மேட்டர் அப்படி இருக்கு. ஓகே, அவ போனதுக்கு ஃபோன் பண்றேன். அப்போ வாங்க. ஓகே, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன சார் கையெழுத்து போடுறீங்க? நீங்க தானே போட சொன்னீங்க. சொன்னேன். அதுக்காக எதுக்குன்னு கூட கேட்காம போடுவீங்களா? நீங்க என் வெல்விஷர் தானே சார். எதுவா இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு கேளுங்க. அப்புறம் நமக்குள்ள மனஸ்தாபம் வரக்கூடாதுல்ல. சரி, எதுக்காக அந்த கையெழுத்த? ரக்ஷிதாவை எல்லாருக்கும் தெரியாதுல்ல, அதனால மென்டல் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணப்போ அவ நார்மலா தான் இருக்கான்னு ஒரு சர்டிபிகேட். அவளுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அதுவும் குடிப்பழக்கம் இல்லவே இல்லைன்னு நீங்க கன்வின்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு சர்டிபிகேட். அதோட கடைசியில தான் நீங்க கையெழுத்து போட்டீங்க. கீழ் பேப்பர்ல நான் என்னோட லெட்டர் ஹெட்ல ஆஸ் அ ஒர்க்கரா, ஒரு ரெப்யூட்டட் ஆடிட்டரா என் அறிவு கேட்டின அளவுக்கு ரக்ஷிதா குடிகாரி இல்லைன்னு கேரண்டி கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு 100 பேரு ரக்ஷிதா குடிகாரி இல்லைன்னு லெட்டர்ல சைன் போட்டு தரப்போறாங்க. எதுக்கு இதெல்லாம்? ஹைகோர்ட் ஜட்ஜு கிட்ட கேஸ் வெரிஃபிகேஷனுக்கு போகுது. ரியலி? ஆமா, வக்கீல் காலையில ஃபோன் பண்ணி கேஸ் ஜெயிக்கிற கண்டிஷன்ல இருக்குன்னு சொன்னாரு. வெரி குட். எஸ், நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ரக்ஷிதா குடிகாரிங்கிறதுக்கு ப்ரூஃப் வைக்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமா, மீதிய வந்து சொல்றேன். ஓகே. நான் கிளம்புறேன். வாங்க. வரேன் சார். ஓகே. எஸ். வணக்கம் சார். வணக்கம். யாரு? என் பேர் கோகுல், எம்டெக் ஸ்டூடெண்ட், MPRS காலேஜ். ஓகே, என்ன மேடம்?
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தி பேசணும்? உங்க மனைவியை பத்தி பேசணும். என் மனைவியை பத்தி பேசணுமா? ஆமாம் சார். என் மனைவியை பத்தி ஸ்டூடெண்டான நீ என்ன பேசணும்? உள்ள வரட்டுமா சார்? வெளியே வச்சதுக்கு யாராவது கேட்டா உங்களுக்கு தான் அசிங்கம். சரி, உள்ள வா. என்ன வீட்டை அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை சார். உங்கள் மனைவி வீட்டில் இருக்காங்களா, வெளியே போயிட்டாங்களா? இருக்காங்க. கூப்பிட்டுமா? வேண்டாம் சார். எனக்கு டீல் பண்ண வேண்டியது உங்ககிட்ட தான். 8297716956 இந்த நம்பர் யாரோடதுன்னு செக் பண்ணி எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். பை. என்னங்க? என்னங்க? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன காலெல்லாம் விடுற? எனக்கு கிளப்ல என்ன செக்ரட்டரியா செலக்ட் பண்ண போறாங்க. எல்லாரும் எனக்கே ஓட் பண்ணணும். அதுக்கு தான் உங்க பிளெஸிங்ஸ் எடுத்துக்கிட்டேன். நோ ப்ராப்ளம். யூ ஆர் தி வின்னர். போய்டு. Thank you. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். பிகாஸ் ஆஃப் ஃபேஸ்புக் அப்லோட். சரிங்க. தேங்க்யூங்க. சரி, நான் வர டைம் ஆயிடுச்சு. என்னங்க, இவர் யாரு? உனக்கு தெரியலையா? எனக்கு தெரியலையே. ஏன்பா, என்ன உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. பின்னையே நின்னுட்டு இருக்க? சார் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். ஓஹோ, என்ன ஹெல்ப்? நீங்க போய் கிளப்ல வின் ஆயிட்டு வாங்க. நான் வீட்டில் தான் இருப்பேன். ராத்திரி பேசிக்கலாம். ஓகேங்க, பை. ஓகே, பை. யார் நீ? உன் ப்ராப்ளம் என்ன? என் மனைவியை பத்தி என்கிட்ட உனக்கு என்ன பேசணும்? வீட்டில் நான் இருக்க போறேன்னு சொல்றியே, என்ன அர்த்தம்? சார், இப்படி எல்லா கொஸ்டினும் ஒரே சமயத்தில் கேட்டா எப்படி சார்? ஒவ்வொன்றா பதில் சொல்கிறேனே. சரி, சொல்லு. உங்கள் முதல் கொஸ்டின், யார் நீ? நான் உங்கள் பக்கத்து வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தங்கி படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட். பக்கத்து வீட்டில் நான் உன்னை பார்த்ததே இல்லையே. இந்த பக்கத்து வீடு இல்லை, பேக் சைடில் இருக்க பக்கத்து வீடு. ஓ, அந்த பக்கமா என்ட்ரன்ஸ் இருக்கிற வின்சென்ட் மாமா வீடா? ஆமாம், அவர் வீட்டில் தான் வாடகைக்கு தங்கி படிச்சுட்டு இருந்தேன். வேணும்னா விசாரிங்க. அது சரி, அதுக்கும் என் ஒய்ஃபுக்கு என்ன சம்மந்தம்? உங்கள் ஒய்ஃபால தான் வின்சென்ட் சார் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டார். என் ஒய்ஃபால துரத்திட்டாரா? ஆமாம். இதை கொஞ்சம் பாருங்க. चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के मुझको थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना நேற்று ராத்திரி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தப்போ ஒரே சத்தம். ஜன்னலை திறந்து பார்த்தா இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க.
அதை ஜாலியாக ரெக்கார்ட் பண்ண நானும் டெம்ட் ஆகி ஆடிட்டேன். डिस्को में जब ये गाना बजेगा ऑन द फ्लोर आना पड़ेगा लुंगी को उठाना पड़ेगा स्टेप करके दिखाना पड़ेगा डिस्को में जब ये गाना बजेगा ஏய் ஸ்டாப் இட். யவ்வா சார், நீங்களா சார்? சாரி சார். ஏற்கனவே 4 மாதம் வாடகை பாக்கி, அட்வான்ஸ் வேற கழிஞ்சிச்சு. வெளியே போன்னு துரத்திட்டார். அதுக்கு காரணமான உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி பணம் கேட்டேன். எப்போ கேட்டேன்? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. எதுக்கு பணம்? நான் வேற ரூம் எடுக்க, அவங்க தரல. அதனால் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? அவங்க வீடியோவை உங்ககிட்ட காட்டி ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன ஹெல்ப்பு? நான் இந்த வீட்டிலே தங்கி படிச்சுக்கிறேன். 3 மாசத்துல எக்ஸாம் முடியும். அப்புறம் ஊருக்கு போயிடுவேன். இப்போ அவன் முடியாதுன்னு கத்துனா நீ என்ன பண்ணுவ? இந்த வீடியோவை நெட்டில் போட்டு அதில் வர காசை ஏதாவது பண்ணிக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். நீ பேசுறது உனக்கே கரெக்டா படுதா? எனக்கு கரெக்டாக படுது, உங்களுக்கு தப்பாக படுதா? ஹலோ ப்ரொஃபசர், ஆ ஜட்ஜி வீட்டில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன். ரக்ஷிதா போயாச்சா? ம் போயிட்டா. அப்போ நான் வரேன். வாங்க. அவளுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதுனால அதுக்கு ஆதாரமா இருக்கிற எந்த பொருளா இருந்தாலும் சரி வெளியே தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அடுத்த வாரம் வீட்டில் செக்கிங் இருந்தாலும் இருக்கும். ஓகேவா சார்? ஆ ஓகே, நீங்க வாங்க. பாய் சார். ம் விளையாட்டுக்கார பசங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். நீ ஷூட் பண்ண விஷுவல்ஸோட ஒரிஜினல் வீடியோஸ் எல்லாம் எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. நீங்க தங்கணும்னா அந்த ஒரிஜினல்ஸை கொடுக்கணும். ஜனவரியில் தான் என்னோட எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதும் ஒரிஜினலை கொடுத்துட்டு நான் போயிடுவேன். ஓகேயா? வாங்க மேடம். மேடம், எங்க அவரு? உள்ள படுக்க வச்சிருக்கேன். அதுக்குள்ள இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். எப்படி கொடுத்த? நீங்க சொன்ன மாதிரியே சுடு தண்ணிய 0.5 ml எடுத்து அதுல நீங்க கொடுத்த கிட் பாக்ஸ்ல இருந்து ஸ்பிரிட் 0.5 ml கலந்த. வெரி குட். அந்த கரைசல்ல அந்த ஆயில் மாதிரி இருந்த கண்டென்ட்ட 3 டிராப் விட்டு அதை இன்ஜெக்ஷனா ஏத்திட்டேன். ஸ்ட்ரகிள் பண்ணலையா? பண்ணாம இருப்பாரா? கட்டி போட்டுதான் ஏத்திருக்க. நீட். இப்ப எப்படி இருக்காரு? பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க, அப்படி இருக்காரு. வந்து பாருங்க. வாங்க. வாங்க மேடம். பாருங்க. மிஸ்டர் திருமலைசாமி, டாக்டர், என் நிலைமைய பாத்தீங்களா டாக்டர்? ஏதாவது பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். ஏன் கை காலெல்லாம் இப்படி ஆச்சு? இவ ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா டாக்டர், இந்த மாதிரி ஆயிடுச்சு. வலிக்குது டாக்டர். இந்த மாதிரி ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்ததே மேடம் தான். டாக்டர், இவ சொல்றதெல்லாம் உண்மையா டாக்டர்? ஆமா மிஸ்டர் திருமலைசாமி, நீ போய் அந்த மிக்சர் கொண்டு வா. ஓகே மேடம். ஏன் டாக்டர், நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ண?
ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க கெடுதல் ஒண்ணுமே பண்ணலையா? நான் என்ன டாக்டர் பண்ணேன்? பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவீங்களா? பணத்துக்காகவா? ஆமா, சமீபத்துல எங்க ஆஸ்பத்திரிக்கு சொந்தமான லேண்ட வித்து கொடுத்தீங்கல்ல? ஆமா, நீங்க சொல்லித்தானே வித்தேன். நான் ஏமாத்தலையே. நான் சொல்லிதான் வித்தீங்க. ஆனா எவ்வளவுக்கு வித்திருக்கீங்க? சென்ட்டுக்கு 6 லட்சம் வரை வித்தேன். நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? சென்ட்டுக்கு 6 லட்சம் வரைக்கும் வாங்கி தரேன்னு சொன்னேன். அதுக்கு மேல ஏதாவது வந்தா நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன சொன்னேன்? சரின்னு தான் சொன்னீங்க. எதுக்கு சரின்னு சொன்னேன்? தெரிஞ்சவரே, குடும்ப நண்பர், நாணயமா பண்ணி கொடுப்பாருன்னு உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தானே சரின்னு சொன்னேன். நான் உங்க நம்பிக்கைப்படி வித்து சென்ட்டுக்கு 6 லட்சம் வரைக்கும் கொடுத்தேன். எனக்கு 6 லட்சம் கொடுத்த, நீ மேற்கொண்டு எவ்வளவுக்கு வித்த? சென்ட்டுக்கு 3 லட்சம் எக்ஸ்ட்ராவா வச்சு வித்தேன். அது நியாயமா? நியாயமானா? ஒரு சென்ட்டுக்கு 3 லட்சம்னா 232 சென்ட்டுக்கு உனக்கு எவ்வளவு வந்துச்சு? கிட்டத்தட்ட அதெல்லாம் எதுக்கு இப்போ? 7 கோடி வந்துச்சு. அந்த பணம் எல்லாம் யாருது? அந்த பணத்தை கடகடன்னு பிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ்னு பிரிச்சு போட்டு உன் வாரிசுங்களுக்கு சேவ் பண்ணிட்ட இல்ல? அது யாரோட பணம்? என்னோட பணம். என் குடும்பத்துக்கு சேர வேண்டிய பணத்தை அடிச்சு உன் குடும்பத்துக்கு பத்திரமா சேர்த்து வச்சுக்கிற அளவுக்கு நீ புத்திசாலியா? மேடம், என்கிட்ட 2% கமிஷனும் வாங்கிட்டு என் கண்ணு முன்னாடியே 7 கோடியை கொள்ளையடிப்பியா? நீ செஞ்ச காரியத்தினால என் வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? என் வீட்டுக்காரு வீட்டை விட்டு கோவிச்சிட்டு வெளியே போய் டைவர்ஸ் பண்ணலாமான்னு கேக்குறாரு. நான் பண்ணது வியாபாரம் தானே டாக்டர். இவங்க உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு பண்ண உதவியில வியாபாரம் பண்ணீங்களே, அதுக்கு பேரு துரோகம். சரியா சொன்ன லக்ஷா. இது என்ன தெரியுமா? என்னது இது? இப்ப நீ இருக்கிற நிலைமையில இருந்து உன்னை நார்மலுக்கு கொண்டு வரதுக்கான ரெமடி மெடிசன். ப்ளீஸ் டாக்டர், போடுங்க டாக்டர், போடுங்க போடுங்க. போடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன டாக்டர்? என் கூட வியாபாரம் பண்ண நீ அந்த மாதிரியான வியாபாரத்துல நஷ்ட ஈடும் தரணும். தரேன் டாக்டர். பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேன். ஊசிய போட சொல்லுங்க. போடு லக்ஷா. நிறுத்து. நஷ்ட ஈட எனக்கு எப்படி தருவ? என்ன நஷ்ட ஈடு டாக்டர்? பாத்தியா, அதுக்குள்ள மறந்துட்டியா? எனக்கு புரியல, அதுதான் கேக்குறேன். எங்க குடும்பத்துல 7 கோடி கொள்ளையடிச்சல்ல? ஆமா. அதோட 3 மடங்கு 21 கோடி ரூபாய் எனக்கு வரணும். எப்படி தருவ? அது எப்படி அவ்வளவு பணத்தை தர முடியும் டாக்டர்? நான் சொன்னேன்னா இப்படிதான் குழப்பமான்னு. அப்ப இன்ஜெக்ஷன் போட்டுட்டுமா? போட்டு